ரீசெண்டா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் லைக் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க லைக். ஸோ இது வந்து ப்ரேயராகவே அப்ளை பண்ணி அன்கண்டிஷனல் ஆஃபரும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமேல இந்த ஸோ அப்படின்னா ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போகும். இந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நிறைய ஏமாற்றிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்பிட வேண்டாம். இது ஏஜென்ட் இதுக்காக இருக்கிறோம், இதுக்காக அப்ளை பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ராசஸ். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கம்ப்ளீட் 36 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. நிறையா பேர் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் பற்றி யூகேல படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதாவது யூகேல வந்து படிக்கணும் இல்லை அப்ராடில் போய் படிக்கணும்னா என்னென்னலாம் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் போட்டிருந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஸ்காலர்ஷிப் ஒன்று சொல்லியிருந்தேன், அதை பற்றி தனியாக வீடியோ பண்ணுறேன்ட்டு. அதுதான் இது ஆதி திராவிட ஸ்காலர்ஷிப். அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரேஷ்மா இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கிறாங்க. ரேஷ்மா மட்டும் கிடையாது, இன்னொரு 6 பேர் ஆல்ரெடி இங்கே வந்தவங்க அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலா இப்போ இந்த செப்டம்பர் இன்டேக் வரப்போகிறவங்களும் வந்து ரேஷ்மா சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. மற்ற பசங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பிஎம் குளோபல் கரியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு. ஸோ என்னடா ஸ்காலர்ஷிப் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது வந்து ஃபுல் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், ஃப்ளைட் டிக்கெட்டு, என்னென்ன காசு இருக்குதோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? நான் உங்கள் மதுரைக்காரன் விஜய், பிரிட்டன்லேருந்து. I'm the founder of BM Global Careers, professional based community run study abroad consultancy run in the UK. படிக்க வரணும் இல்லை கரியர் கவுன்சிலிங் வேணும் இல்லை ஜாப் கைடன்ஸ் வேணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து BM Global Careers is there. You can contact us. வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என் கூட பேசணும் அப்படின்னா பேசலாம். சரியா? வீடியோக்குள்ளே போகலாம். அகாமடேஷன் கைஸ், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அகாமடேஷன் இன்னும் புக் பண்ணாமல் இருப்பீங்க. இல்லை அடுத்த செப்டம்பர் இன்டேக்காக இருக்கும், இல்லை அடுத்த மே இன்டேக்காக இருக்கும். நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4-5 monthsக்கு முன்னாடியாவது வந்து அகாமடேஷன் பார்த்து புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், ஆம்பரோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சம்ஒன் ஃப்ரம் ஆம்பர் வில் கால் யூ. என்ன வேணும், என்ன டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. சீப்பாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு, சேஃபாக இருந்துச்சு, யூனிவர்சிட்டிக்கு பக்கமாக இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதை விடுங்க. அப்படி இல்லாட்டினா வேற எங்கேயாவது புக் பண்ணுங்க. வாட் ஐம் சேயிங் இஸ், சீப்பாக இருக்கையிலேயே அகாமடேஷனை புக் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ நான் ரேஷ்மா கிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் வச்சுருக்கிறேன். அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே கேட்கலாம், எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் வந்துச்சு அண்ட் என்னென்னலாம் பண்ணாங்க இந்த ஸ்காலர்ஷிப் வர்றதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து லாஸ்க். ஐம் இன்ட்ரடியூசிங் ஹர். ஷீ இஸ் ரேஷ்மா. அவங்க வந்து இப்போ நம்ம டீமில் இருக்கிறாங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் வித்தின் அவர் டீம் அஸ் வெல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரேஷ்மாவும். ரேஷு, நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஃபுல்லாக கிடச்சிருக்கு. அதாவது கம்ப்ளீட்டாக இந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதோட எலிஜிபிலிட்டி என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க சொல்கிறது QS ரேங்கிங் வந்து 1000க்குள்ளே இருக்கணும். ரேங்கிங் வந்து 1000 யூனிவர்சிட்டிஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்க பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ வி ஷுட் ஹேவ் ப்ராப்பர் அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்து வச்சுருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் இருக்குது. ஸோ மாஸ்டர்ஸ் பண்ணோன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அண்ட் இதே நம்ம PhD ஏஜ் சொல்கிறேன் நான், 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அண்ட் PhD பார்த்தோன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் இந்த 2 திங் தான் வந்து லைக் மெயினாக பார்க்குறாங்க. ஒன்று வந்து ஏஜ் லிமிட் அண்ட் அந்த ஒன்று QS ரேங்கிங். ஸோ வி ஹேவ் லைக் அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்து நம்ம வச்சுருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ப்ரேயராகவே அப்ளை பண்ணி அன்கண்டிஷனல் ஆஃபரும் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமேல இந்த ப்ராசஸ். ஸோ அப்படின்னா ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியாக போகும். ஓகே. ஸோ இப்போ இது இல்லாமல் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணுறாங்க? ஃபினான்ஷியல் அது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். தாசில்தார்ட்டெல்லாம் அவங்கள்ட்டலாம் சைன் வாங்கி அவங்க கேட்பாங்க, லைக் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணோன்னா கொஞ்சம் அவங்கெல்லாம் ரீசெக் பண்ணிவிட்டு அகைன் அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஸோ இது என்ன அந்த ஃபைனான்ஷியல் இது எலிஜிபிலிட்டி சொன்னீங்கல்ல, அது என்னது? ஸோ அது வந்து 2 ஸ்லாபாக வச்சுருப்பாங்க. லைக் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லேப் வந்து அப் டு 24 lakhs வரைக்கும் தருவாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் லேப். ஸோ செகண்ட் ஃபேமிலி இன்கம் வச்சு பார்க்குறப்போ அப் டு 36 lakh வரைக்கும் தருவாங்க அவங்க. ஸோ ஸ்லாப் 1 ஸ்லாப் 2 பார்க்குறாங்க. பேஸ்ட் ஆன் த ஃபேமிலி இன்கம் வச்சு தான் அவங்க லைக் எவ்வளோ இன்கம் இருக்கணும்? அந்த 24
8 lakhsக்குள்ளேயே ஏதோ ஒன்று யா சொன்னீங்க. ஸ்லாப் 1 வந்து 8 lakhsக்குள்ள இருக்கணும். ஸ்லாப் Okay. 2 வந்து ஸோ அதுக்கு மேலேயோ லைக் மேலே இருந்துச்சுன்னா லைக் அதுக்கேற்ற 8 to 12 12 ஐ கெஸ். யா 8 to 12க்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து 24 lakhs வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. வித்தின் 8 lakhsக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 36 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. lakhs வரைக்கும் ஸோ இந்த 36 lakhs தான் வந்து இந்த டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நம்ம IHS ஃபீஸ், விசா அண்ட் ஃப்ளைட் டிக்கெட் போட்டது எல்லாமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து 36க்கு மேலே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஸோ 36க்குள்ளே தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க 36 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், ஓகே. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ், ரெசிப்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம்னா நமக்கு இது அது நிறையா அத்தாரிட்டிலலாம் வந்து நீங்கள் சைன் வாங்கிலாம் எக்ஸாக்ட்லி. ஓகே, அது எனிவே ப்ராசஸ் பண்ணல. யூல் கைட் தோஸ் திங்ஸ். ரைட். அதுக்கப்புறமேலா ஸ்லாப் பற்றி பேசணும். தென் கோர்ஸ் வந்து இவ்வளோ டியூரேஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க நீங்கள். அது என்னது, மாஸ்டர்ஸ் டிகிரினா வந்து அப் டு 3 years வரைக்கும் இருக்கலாம். ஓகே. PhDனா 4 years 4 years வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். மாஸ்டர்ஸ் அண்ட் PhDக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். இப்போ எப்படி இந்த டிஸ்பர்சல் வந்து எப்படி நடக்குது? நம்ம இப்போ லிவிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸு, அப்புறம் நம்ம லிவிங் எக்ஸ்பென்ஸ்னால் இந்த சென்ஸ் நம்ம மந்த்லி க்ராசரிஸ் வாங்குறது, அக்காமடேஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே. அப்போ அக்காமடேஷன் பார்த்தோம்னா நம்ம டெனன்சி அக்ரிமெண்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும், ப்ராப்பரான டெனன்சி அக்ரிமெண்ட். இப்போ க்ராசரிஸ்னால் லைக் இப்போ பெர் மந்த்துக்கு நம்மளாம் அது எல்லாமே யூகேக்கு வந்ததுக்கப்புறம் லைக் 1 month கழிச்சு தான் நமக்கு அது வந்து கேட்பாங்க. ஸோ அப்படின்றப்போ நமக்கு ஒரு அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக லைக் கேல்குலேஷன்ஸ் அண்ட் ரெசிப்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக சப்மிட் பண்ணுறப்போ வந்து வி குட் நோ லைக் இவ்வளோ தான் நமக்கு செலவாகுது, லைக் இவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களும் லைக் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஈவன் கிராஸ் செக் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ டெபாசிட் பே பண்ண ரெசிப்ட்டு, ஸோ அக்காமடேஷன்னா டெனன்சி அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் இப்போ க்ராசரிஸ்னால் அது வந்து சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளேயே வந்து அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் எதுவும் ஃப்ராட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து அது வச்சுருப்பாங்க. இப்போ ஆஸ்டன் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோன்னா அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து அனுப்புனோன்னா அவங்க வந்து அகைன் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நமக்கு எல்லாம் டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்கண்ணா. ஆல்ரைட், ஓகே. ஸோ இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க இப்போ இந்தியாவில் இருக்கையிலேயே இந்த ப்ராசஸ் வந்து இந்தியாவில் இருக்கும்போதும் ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் லைக் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. லைக் இங்கே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ ஆகுது எல்லாமே வச்சு நம்ம ரீசெண்டாக வந்து ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்க என்ன செய்யணும், இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா நிறைய பேருக்கு இது இந்த இது இருக்கிறதே வந்து தெரியாது. நம்ம வெப்சைட்லேயே லைக் ஆதிதிராவிடர் வெப்சைட்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த இதில் நம்ம போய் பார்த்துட்டு அண்ட் சென்னையில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போய் பேசினோன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்னென்ன நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு கைடன்ஸ் என்னன்றதை அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ அவங்களோட நம்பரும் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம ஈஸியாக அவங்கள்ட்ட காண்டாக்ட் அண்ட் ஏதோ பண்ணிக்கலாம். நம்ம இது நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நிறைய ஏமாற்றிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்பிட வேண்டாம். இது ஏஜென்ட் இதுக்காக இருக்கிறோம், இதுக்காக அப்ளை பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ராசஸ். சில பேர் லைக் ஏஜென்சிஸ் மூலமாக போகிறேன்னு அவங்கள்ட்ட மணி கொடுத்து இந்த மாதிரி கேசஸ்லாம் எனக்கு வந்திருக்கு. பர்சன்டேஜ் வந்து காசெல்லாம் எடுத்துக்கலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்கல. இந்த மாதிரி இஷ்யூஸும் வந்து ஃபேஸ் பண்ணோம் நாங்கள். ஆல்ரைட், ஓகே. ஸோ அகெயின் நான் வந்து இதை ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கம்ப்ளீட் 36 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மொத்தமாக நம்ம படிப்பு, லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுக்குறாங்க. இது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு ப்ராசஸும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, கரெக்டான மார்க்ஸ் வச்சுருக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிஎம் குளோபல் கரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ரேஷ்மா. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும், எப்படி வந்து ஹேசல் ஃப்ரீயாக இதை வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸில் இருந்து அவங்க கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் அட்மிஷன்ஸ் பற்றின சப்போர்ட் தேவை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் நான். bmglobalcareers.com வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டீம்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். ஃபேண்டாஸ்டிக். நம்ம திருப்பி பேசலாம். எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூண்ணா.